வணக்கம், நான் உங்கள் கோவை கட்டெரும்பு. நம்ம இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் நீலிகோணாம்பாளையம் மிக ஸ்ரீ சத்தியமாரியம்மன் திருக்கோயில் வளாகத்துல தான் இருக்கும். ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா கொண்டாடுறது வழக்கமா இருக்கு. இந்த விழாவை முழுசா நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொட்டுப்பட்டியிலும் பொதுமக்கள் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டு கம்பம் நடும் நிகழ்வானது நடந்துட்டு இருக்கு. வாங்க முழுசா வீடியோ போய் பார்க்கலாம். அண்ணாநகர் விநாயகர் கோயில் சன்னதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கம்பமானது ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் அங்கே நடுறது தான் நம்ம வீடியோவை பார்க்குறோம். வீடியோ கொஞ்சம் பெருசு தாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பம்பைக்காரங்க வந்து அவங்க உபகரணங்களுக்கு வந்தீங்கன்னா பம்பை உடுக்கைக்கு வந்து பூஜை செஞ்சுக்கிறாங்க. அப்போ முறைப்படி பார்த்தீங்கன்னா கம்பத்துக்கு அபிஷேகங்கள் செய்து பூஜைகள் செய்து அங்கிருந்து எடுத்துகிட்டு போய் கம்பம் நட இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நமது ஊர் மாதிரியே பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒருத்தருக்கு சாமி வந்து அருள்வாக்கு சொல்லியிருந்தாரு, அதை நான் படம் ஆக்கலை. ஒன்றாய் படைத்து ஐயமாக மாறி மணிமந்திர மயபுரம் ஆதித்தால் கண்ணபுரம் தாளவளே கண்ணபுரத்தாளவளே நேர வேலை விட்டு விளையாடி வெள்ளவளே மிதமாவாரானா ஓ மாயவன் தங்கனி வல்லினி ரூபிணி மகாராணி மீனாட்சி குணவல்லினி ஆதியில் பயிர் பெற்ற
பித்தகியே மாரியம்மா ஆடி வர அம்பிகையே சத்தி மாறினே நேர வேளையிலே ஓடோடி வரும் அம்மா ஓங்கார நாயகியே முத்தமைய மாரியம்மா விளையாடி அந்த திருவிழாவை காண வருகின்ற பக்தர்கள் அனைவரையும் பத்து கோடிகள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி கம்பமானது வர்றதை வரவேற்று ஃபஸ்ட்டு வந்து முறைப்படி அவங்கள வரவேற்று சாமிக்கு ஃபஸ்ட்டு பால் தர்றாங்க. அப்புறம் தேங்காய் பழம் உடைச்சி தீபாவளி காட்டப்படுதுங்க. இந்த நிகழ்வில் வந்து பார்க்குறதுக்கு பாரம்பரியமாக இருந்தது. பொட்டு மலையிலும் மக்கள் இவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சிறப்பம்சமாக இருந்தது. பக்தி வந்து அளவில்லாமல் இருக்குது. அதுக்கு உதாரணம் இதுவே சாட்சி தான். பார்த்திங்கன்னா பிரசாதம் எல்லாத்துக்குமே அவங்கவுங்க தர்றாங்க. ஓகேண்ணா. எந்த ஒரு குறையும் இல்லாமல் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா கம்பம் நட்டு தீச்சட்டி வச்சுட்டாங்க. எல்லாருமே ஓம் சக்தி பராசக்தி என்னோட முழக்கத்தோடு வந்து சாமி பக்தி பரவசமாக சாமி கும்பிட்டாங்க. பெண் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா உடனே உப்பு மஞ்சள் போட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்வு பார்க்குறதுக்கு ரொம்ப பாரம்பரியமாக இருந்தது. நானும் அப்படியே போய் சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டேன். வெளியிலிருந்தே நான் சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததுனால நானும் வெளியிலேருந்தே சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டேன். ஓம் சக்தி எல்லாத்தையும் காப்பாற்றணும், சக்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நானும் ஆசார வேண்டிக்கிட்டேன்.
வணக்கம். இந்த அம்மனை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கம்மா. ஓம் சக்தி பராசக்தி. சக்தி மாரியம்மன் உண்மையாலுமே சக்தி உள்ள தெய்வம். என்ன வேண்டுதல் வச்சாலும் இங்க நிறைவேறும். குழந்தை இல்லையா, திருமண பாக்கியமா, எதா இருந்தாலும் நல்லபடியா உடனே நிறைவேற்றி கொடுப்போம். அப்படி சக்தி மாரியம்மன் உண்மையாலும் சக்தி உள்ள தெய்வம். ஏதாவது ஒரு அதிசயமான நிகழ்வு ஏதாவது இந்த கோயிலில் நடந்திருக்காமா? அதிசயமா கால் வலின்ட்டு நானே கால் வலிட்டு இருந்தேன். அப்புறம் வேண்டுதல் வச்சுட்டு மறந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் நினைச்சோன்னா கால் வலி நல்லா ஆயிடுச்சு. எனக்கு என்னோட அனுபவத்தையே சொல்றேன். உங்களோட ஆமா. எந்தெந்த மாதிரி விழாம இந்த திருத்தலத்தில் கொண்டாடப்படுது? வெள்ளிக்கிழமை துர்கியம்மனோட நாககால பூஜை, அம்மனுக்குள்ள வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை எல்லாமே. எல்லா நேரம் கோயில் திறந்துருக்குங்களா? எல்லா நேரம் காலையிலையும் சாயந்தரம் 2 நேரம் தரும். 2 நேரம் மட்டும் திறந்துருக்கு. விசேஷ காலங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி இருக்குங்க? அனைவரும் பாருங்க, அம்மன் அருள் பெறுங்க. நண்பர்களை, இத்தனை நேரம் உங்களது பொன்னான நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வீடியோ எடுக்க அனுமதி தந்த கோயில் நிர்வாகத்திற்கு எனது மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீலிகோணாம்பாளையத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்குது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்மதோர் நண்பர்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தாமோதர சாமி லேஅவுட்டில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ சத்திமாரியம்மன் திருக்கோயில் வளாகத்தில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை பதிவாக்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களும் அருள் பாலிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் நமக்கு காட்சி அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆதிபராசக்தியா ஸ்ரீ சத்திமாரியம்மன் வந்து நமக்கு காட்சி அளிச்சிட்ருக்குறாங்க. ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் ஆதிபராசக்தியே போற்றி, ஓம் சக்தியே போற்றி.